தெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறியக்கூடிய திரியை அணையாமலும் இருப்பார். எனவே இந்த நாள்ல உன் வாழ்க்கையில அணைய விட மாட்டார். உன் விளக்கு இன்னும் பிரகாசிக்கும்படியா செய்வா. உன் பிசினஸ் இன்னும் பிரகாசிக்கும்படி செய்வா. உன் பிள்ளைகளுடைய காரியங்களை இன்னும் பிரகாசிக்கும்படி செய்வா. அவர் நேர்த்தியை செய்வார். பிரைஸ் காட் சொல்லுங்க. பிரைஸ் காட். அவர் நேர்த்தியை செய்வார். அப்ப நெறிந்த நாணல் அந்த புல்லு பலவீனமான புல். சில நேரம் பலவீனமான மனசு இருக்கிறது. பலவீனமான மனசு. அவர்கள் பார்க்கும்போது எல்லாரும் அவர்களை காயப்படுத்துகிறார்கள். பலவீனமாக்கப்பட்ட மனசு. ஒரு தைரியமா சில காரியத்தை மேற்கொள்ள முடிவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசுத்த ஆவியான சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் பிசாசுகளை மேற்கொள்வீர்கள், நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் நெறிந்த நாணலை முறியாத உங்களுக்குள்ள இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த சூழ்நிலை கடந்து வெளியே வருவீர்கள். வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு முன்பாக செங்கடல் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு முன்பாக யோர்தான் ஒரு மேற்றே இல்லை. உங்களுக்கு முன்பாக எந்தவித பள்ளத்தாக்கோ மரண பள்ளத்தாக்கோ எந்த விதமான காரியமோ ஒரு ஸ்தோத்திரம் மேற்று இல்லை. நீங்கள் நிச்சயமாய் கானானுக்குள் வருவீர்கள். உங்களுக்கு பெராக்கா என்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சத்துருக்குள் உங்களை எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக மாட்டினானோ நீங்கள் சத்துருக்களை கொள்ளையடிப்பீர்கள். சத்துருக்களை ஸ்தோத்திரம் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணினானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் பெரிய சூழ்ச்சியை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதித்து பெராக்காவில அவரை கொள்ளையடித்தது போல நீங்கள் சத்துருக்களின்